அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024ஆம் ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்தித்து வருகின்ற துயரங்கள் ஒரு பக்கம் தனியாக நின்று கொண்டிருந்தாலும், மனதிற்கு பிடித்தமான விசேஷ அனுகூல சம்பவங்களும் மேன்மைகளும் எதிர்பாராத உயர்வுகளும் உங்களை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதனை வைத்து ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் ஏற்படும். ராசிக்கு கெட்டவரான செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக நிற்கிறது. ராசிநாதன் சனி பகவான் 7.5 சனியில் 3/4 பாகத்தை முடித்துவிட்டு பாத சனியாக 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு கிரகம் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதம் முழுவதும் 8க்குடைய சூரியன் சனி பகவானுடன் இணைந்து 2இல் அமர்ந்திருப்பதால் பொருளாதார வளர்ச்சி காத்திருக்கிறது. தர்ம கருமாதிபதி யோகமும் இந்த மாதம் உண்டாகி இருப்பதால் எதிலும் நினைத்ததை தாண்டிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் தொடங்கி 13 தினம் முடிவதற்குள் சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட சகாய மேன்மையை உண்டாக்கும். மாதம் முழுவதும் 9இல் அமர்ந்திருக்கிற கேது கிரகத்தால் பலவித நன்மைகளும் அபரிமித பணப்புழக்கமும் காரிய வெற்றியும் ஈடுபடுகின்ற காரியங்களில் இனிமையும் அதனால் பொருள் வரவுகளும் காத்திருக்கிறது. குடும்ப நிலைமை உயர்வாகவே நீடிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி சம்பவங்கள் தொடரும். முதல் வாரம் கடந்த பின் திருவோண நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் மாபெரும் இனிய திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் எந்தவித இடர்பாடும் ஏற்படாது.
தொழில், முதலீடு, வியாபார நிர்வாக விஷயங்களில் ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் ஏற்படும். அயலூர், அயல் மாநில சம்பந்த தொழில், வியாபார, பட்ஜெட், லாப விஷயங்களில் முடிவுகள் சாதகமாகும். இம்மாத 1, 9, 13, 25, 29வது நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகளும், ஆடம்ப பொருள், நிலபுலன், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களும் ஏற்பட போகிற மாதமாகும். வாழ்க்கை துணை சார்பாகவும் அனுபவித்த சங்கடங்களுக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும். உயர்கல்வி ரீதியான கவலைகள் தீரும். உற்பத்தி சார்பாக நன்மையும் லாபமும் உண்டு. துறை சார்ந்த விஷயங்களில் குறுக்கீடு விலகப் போகிறது. வியாபாரிகளுக்கு விற்பனையை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். சந்தை நிலவரம் கவலையை அளிக்கும். அரசாங்க உதவியை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. புதிய முயற்சிகளில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். பண விஷயங்களில் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அடியோடு நின்று போன நிலை மாறி மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும். நல்ல காலம் பிறந்துவிட்டது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். கட்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மாத கடைசியில் முக்கிய பொறுப்பு ஒன்றையும் ஏற்க நேரிடும். மாணவர்களுக்கு பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். நினைவாற்றல் கூடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு புதனின் நிலை உதவிகரமாக அமைந்துள்ளது. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பின் தற்காலிகமாக அதனை ஒத்தி போடுவது நல்லது. விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தேவைக்கு அதிகமாக மழை பெய்வதால் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டி வரும். பெண்களுக்கு உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருப்பினும் கிரகங்கள் அனுகூலமில்லாமல் சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறையும். அடிக்கடி கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. பரிகாரம்: இம்மாதம் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் தரிசனம் செய்யவும். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டு கொண்டிருக்கவும். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள், வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் எம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.